வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப அணியின் ஆலோசகர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோவி லெனின் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு தொடர்ந்து பல்வேறு துறைகளில் முதலீடு செய்யுது. அதில் ஃபினான்சியல் டெக் பார்க் அப்படின்றது சமீபத்தில் இந்த 5 ஆண்டுகளில் தான் கேள்விப்பட்ட ஒன்று. அதே போல் நாலேஜ் சென்டர் அப்படின்னா ஒரு பில்டிங் கட்டுவாங்க, அதில் லைப்ரரி இருக்கும், ரிசோர்ஸஸ் அவைலபிளாக இருக்கும், நம்ம போய் அக்சஸ் பண்ணிக்கலாம். இவ்வளவு தான் நாலேஜ் சென்டர்னால் நமக்கு தெரிஞ்சது. ஆனால் சில நாட்களுக்கு முன்னாடி தமிழ்நாடு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டியிருக்கிறாரு. அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 வருஷம் முன்னாடி சேட்டலைட் டவுன்ஸ் அப்படின்னு பிளான் பண்ணதுக்கு நிகராக அதுக்குள்ளேயே வேலைவாய்ப்புலேருந்து ஆராய்ச்சியிலேருந்து எல்லாம் செய்கிற வகையில் ஒரு கிட்டத்தட்ட 900 கோடி மதிப்பில் ஒரு நகரத்தையே அறிவுசார் நகரமாக உருவாக்குறதுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டியிருக்கிறாரு. டிட்கோ வந்து அதை டெவலப் பண்ணுறதாக பேசியிருக்கிறாங்க. இது எதனால் இப்போ ஆந்திராலெல்லாம் வந்து தலைநகரம் பிரியும் போது இந்த மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் நடந்தது. நாலேஜ் சென்டர்னு ஒரு நகரத்தையே உருவாக்க வேண்டிய அவசியங்கிறது இன்றைக்கி நம்மளுடைய வந்து தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து தொழில்நுட்ப வளர்ச்சியாகவும் இருக்குது. இப்போ நம்ம தொழில்கள் அப்படின்னா பாரம்பரிய தொழில், விவசாயம், நெசவு அந்த மாதிரியான தொழில்களை கடந்து இன்றைக்கி வந்து தொழில்நுட்பம் சார்ந்தது தான் இப்போ வந்து தொழில்கள். இப்போ கார் உற்பத்தி அப்படின்னாலே அது ஒரு தொழில்நுட்பம் தான். அது மாதிரி வந்து ஐடி பார்க்ஸு, டைடல் பார்க் வந்ததுன்னா அது ஒரு தொழில்நுட்பம். அப்போ இதற்கு தகுந்த மாதிரியான ஒரு அறிவுசார் சமூகம் நம்மளுக்கு முதல்ல இருக்கணும். அந்த இடத்துல பொதுவாகவே நமக்கு வந்து கல்வி அறிவு வந்து நம்மளை மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது பள்ளி கல்வியாக இருக்கட்டும், உயர்கல்வியாக இருக்கட்டும், தமிழ்நாடு வந்து ஒரு முன்னேற்றத்தை கண்டிருக்கு. உலக அளவிலான வளர்ச்சிகள் அந்த தொழில்துறையில் வளரக்கூடிய ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள், வளர்ச்சி. அப்போ அதுக்கு நம்ம ஈடு கொடுக்குற வகையில் இங்கே வந்து நம்முடைய அடுத்த தலைமுறை இருக்கணும், அதை உருவாக்கணும். அப்படின்னோம்னா அது இருந்தாலே ஒரு நேரத்தில் வந்து பாப்புலேஷன் அப்படின்னு தான் அதை சொன்னோம். இன்றைக்கி வந்து அது ஹியூமன் ரிசோர்ஸாக அது வந்து கன்வெர்ட் ஆகிருக்குது. ஏன்னா பாப்புலேஷனுங்கும் பொழுது அது நமக்கு வந்து பெரிய சவாலாக இருந்தது. மக்கள் தொகை அப்படிங்கிறது வந்து நமக்கு இப்போ இந்த நாட்டுடைய நான் சொல்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே மக்கள் தொகை அப்படின்னு சொன்னாலே ஐயோ இந்தியாவில் மக்கள் தொகை அதிகம், அதனால தான் பஞ்சம் வருது, பசி உற்பத்தி வந்து இல்லை, நம்ம வெளிநாட்டிலேருந்து உணவு வாங்க வேண்டியிருக்கு, உணவு தானியங்களை அப்படின்னு தான். அப்புறம் பசுமை புரட்சி, வெண்மை புரட்சின்னு ஒவ்வொன்றா ஒரு கட்டத்தில் அது தேவைப்பட்டுச்சு, ஏன்னா சுதந்திரம் அடைந்த கொஞ்சம் காலத்தில். ஆனால் பின்னாடி என்ன ஆகுதுன்னா ஒரு குளோபலைசேஷன் வேர்ல்டு வந்து ஒரு குளோபலைசேஷன் ஆகும் பொழுது 1990களில் ஹியூமன் ரிசோர்ஸாக மாறுது இந்தியாவுடைய பாப்புலேஷனுங்கிறது. ஏன்னா வெளிநாட்டு நிறுவனங்கள் இங்கே வரும்பொழுது அவங்களுக்கு ஆட்கள் தேவைப்படுறாங்க. ஓகே. அப்போ வந்து அது ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்னு மனித வளமாக மாறுது. மனித வளமாக எப்போ மாறும்னா பாப்புலேஷன் அப்படியே இருந்தால் மனித வளம் ஆகிடாது. அந்த மனிதர்களை வளமிக்கவர்களாக, அதாவது எந்த துறைக்கோ அதற்கு தேவையான அந்த நாலேஜபிள் பர்சனாக நம்ம கொண்டு வந்தால் தான் அந்த திறன் மேம்பாடு, ஸ்கில் ட்ரைனிங் வரும்பொழுது தான் அந்த இடம் வரும். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாம் இந்த குறிப்பாக இந்த திராவிட மாடல் அரசு அமைந்ததுலேருந்து இதை வந்து நம்ம ரொம்ப கவனமாக கொண்டு வரோம். ஏன்னா ஒரு 10 வருஷம் வந்து முதலீடுகள் வந்து சரியாக வரல. முதலீட்டாளர் மாநாடுகள்லாம் நடந்துச்சு. இப்போ கலகலப்பாக வந்து கிளுகிழுப்பாக கலகலப்பாலாம் மாநாடுகள் நடந்தது. குறையெல்லாம் சொல்லலை. ஒரு ஆட்சி இருந்தால் பல விஷயங்கள் செய்வாங்க. கிட்டத்தட்ட 10 வருஷத்தில் பல 1000 கோடிகளுக்கு, பல லட்சம் கோடிகளுக்கு ஒப்பந்தம் போட்டாங்க. ஆமாம், அதான் நிறையா போட்டாங்க. எவ்வளோ வந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிறது இதெல்லாம் இருக்குது. அப்போ அந்த என்ன மாதிரி ஒப்பந்தங்கள் போட்டாங்க, அது எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு வாய்ப்பை கொடுக்கும், அண்டை மாநிலங்கள் எப்படி அதை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்துச்சு, இந்தியாவின் பிற மாநிலங்கள் எப்படி பயன்படுத்திகிட்டு இருந்துச்சு அப்படிங்கும் பொழுது நம்ம வந்து தமிழ்நாடு வந்து ஏற்கனவே நமக்கு ஒரு தொழில் கட்டமைப்பு எப்பொழுதுமே உண்டு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா 1970களில் வந்து நம்ம வந்து நிறையா வந்து அரசு துறைகளை நம்ம உருவாக்கணும், அரசு சார்ந்த நிறுவனங்களை நம்ம உருவாக்கணும். போக்குவரத்து கழகங்கள்லேருந்து பல்வேறு நிறுவனங்களை வந்து அரசு சார்ந்து நம்ம வந்து உருவாக்குற ஒரு தேவை இருந்தது அன்னைக்கு வந்து கட்டமைப்பு. 1991 புதிய பொருளாதார கொள்கை வந்த பிறகு இந்தியாவோட அமைப்பு மாறி போயிடுது. அப்புறம் வந்து நம்ம ஊர் காளிமார்க்கு சோடா இதெல்லாம் பவன்டோ இதெல்லாம் டொரினோலாம் காணாம போயிடுச்சு. எங்கே நீங்கள் திரும்பினாலும் வந்து உங்களுக்கு கோக்கார், பெப்சி அப்படிங்கிற ஒரு பன்னாட்டு இது வந்துருச்சு. அவங்க வந்து நம்மளுடைய சாதாரண ஒரு டீ கடை இருந்துச்சுன்னா, அதில் ஒரு பெட்டி கடை இருந்துச்சுன்னா ஒரு ஃப்ரிட்ஜை உள்ளே வச்சிடறான் பாட்டுக்கு, அதில் எல்லாத்தையும் அடிக்கிட்டு போயிடறான். நீங்கள் உங்களுக்கு வேண்டிய பொருளையும் வச்சு வியாபாரம் பார்த்துக்க அப்படின்னு கொடுத்துக்கலாம்.
அந்த அது பார்த்தீங்கன்னா பாழடைஞ்சிருக்கும். அந்த பெட்டி கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடித்து அதுக்கு ஒரு இந்த லைட்டு சைன் போர்டு ஒன்று கொடுத்து எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த முதலீடுகளையும் இதையும் வந்து அவன் வந்து கொண்டு வந்து இங்கே கொடுக்கறதுக்கு காரணம் அந்த மனித வளம் தான். ஓகே. ஏன்னா இவ்வளோ பாப்புலேஷனை அவன் எப்படி பார்க்குறான்னா, நமக்கு இவ்வளோ பேர் அந்த கூல்ட்ரிங்க்ஸ் வாங்குவாங்க, இன்னொரு பொருளை வாங்குவாங்க, சோப்போ ஏதோ ஒன்று அப்படிங்க. அப்போ கலைஞர் வந்து என்ன பண்ணுறாரு, 96 அதாவது 76 சீஃப் மினிஸ்டர் அவருடைய பதவி அவருடைய ஆட்சி கலைக்கப்படுது. நடுவில் 89 to 91 2 ஆண்டுகள் இருக்கார். அது வந்து ஒரு முழுமை அடைய முடியல. திரும்ப அவர் வந்து ஒரு நீண்ட ஆட்சிங்கிறது ஒரு முழுமையான 5 ஆண்டு காலங்கள் 96 தான் அவருக்கு அமையுது. அப்போ இந்தியாவுடைய பொருளாதார சூழல் மாறிடுது. அப்போ இதுக்கு நம்ம தமிழ்நாடு ஈடு கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா தான் அவர் என்ன பண்ணார், அந்த பன்னாட்டு நிறுவனங்களோட முதலீடுகள் வந்தனால தான் சென்னை வந்து இந்தியாவின் டெட்ராய்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு வந்து கார் தொழிற்சாலைகள்லாம் இங்கே வருது. ஹுண்டாய், ஃபோர்டு, அதுக்கப்புறம் வந்து மற்ற வெளிநாட்டு நிறுவனங்கள் செயின் கோபைன் மாதிரி கண்ணாடி தொழிற்சாலை, உரகடம்ங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு வாகன உற்பத்திகளுக்கான அந்த பொருட்களை தயாரிக்கக்கூடிய பெரிய நிறுவனங்கள் இருக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து எம்எஸ்எம்இ அதோட வளர்ச்சி, சிறு குறு தொழில்களுடைய அவங்களுக்கான அதை சார்ந்து இருக்கக்கூடிய சிறு குறு தொழில்களுக்கான வளர்ச்சி அப்படின்னு இந்த கட்டமைப்பு வரும் பொழுது அதற்கு ஏற்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாட்டை அவர் உருவாக்குறார். குறிப்பாக சென்னை வந்து விமான நிலையமும் இருக்கக்கூடிய இடம், துறைமுகமும் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள ஒரு நகரம்ங்கிறனால அதுக்கு ஏற்ற கட்டமைப்பை அவர் வந்து 96 2001 பண்ணுறாரு. 2006 2011 அதை பண்ணுறாரு. துறைமுகம் வரையிலான அந்த பறக்கும் சாலைன்னு திட்டம் கொண்டு வரப்பட்டு உற்பத்தி ஆகிற பொருட்கள் எளிதாக வந்து உங்களுக்கு துறைமுகத்துக்கு போனால் ஏற்றுமதிங்கிறது நல்லாயிருக்கும். ஏற்றுமதி இது ஆகும் பொழுது நமக்கு இங்கே வந்து பொருளாதார மேம்பாடு அடையும், வேலை வாய்ப்புகள், அவன் இன்வெஸ்ட்மெண்ட் இன்னும் கூட வரும்னு அதுதான் வந்து தூணாக நிறுத்தி வச்சுட்டாங்க அந்த பறக்கும் சாலையை வந்து. அது வந்து அரசியல் காரணங்களுக்காக அதை அப்படியே முடக்கிட்டாங்க. இத்தனைக்கும் அன்றைக்கி அதோட திட்டத்தோட இது வந்து மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டோட இது தான். அது வந்து கலைஞர் வந்து அதை முன்னெடுத்து இது ஒன்று அமைஞ்சதுன்னா தமிழ்நாட்டோட இதாக இருக்கணும். அப்படியான அந்த கட்டமைப்புகளை உருவாக்குற காலத்திற்கேற்ற கட்டமைப்புகள் அதுதான் டைடல் பார்க் உங்களுக்கு வருது அந்த ஒரு நேரத்தில். இப்போ டைடல் பார்க்கை உருவாக்கின பிறகு நீங்கள் அதுக்கப்புறம் அந்த ஓஎம்ஆர் ஓல்டு மகாபலிபுரம் ரோடு, அதாவது இன்றைக்கி ராஜீவ்காந்தி ஐடி காரிடார் என்று பேரே அது ஐடி காரிடாராக மாறிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஓல்டு மகாபலிபுரம் ரோடுன்னா அது வெறும் பனைமரம், இது ஒரு கிராமமாக அப்படி போயிட்டுருக்கோம். இட்ஸ் மீன்ஸ் சென்னையை தாண்டினா அடுத்து அந்த ரோட்டில் மகாபலிபுரம் தான் அடுத்த ஊர். நடுவில் வந்து இருக்கிறதெல்லாம் வந்து எப்போ தெரிஞ்சுதுன்னா நடுவில் எல்லாம் ஊர் இருக்குங்கிறது 91 96 நிறையா பண்ணை வீடுகளை வாங்கினாங்க பங்களாக்களை. அன்றைக்கி இருந்த ஆட்சியாளர்கள் அது பின்னாடி வழக்காக போணுச்சு. பல பேர் என்னோட பங்களாலாம் போயிடுச்சுங்க அப்படின்னு பின்னாடி வந்து புலம்புனதெல்லாம் இசையமைப்பாளர்களை கதற விட்டாரெல்லாம் இருந்துச்சு. அதுதான் நமக்கு தெரியுமே தவிர மற்றபடி அங்கே என்ன இருக்குது. இன்றைக்கி அதை பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஐடி காரிடாராக அது உருவாகியிருக்கு. இதுதான் காலத்திற்கேற்ற மாற்றம். அந்த வகையில் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைக்கி நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஃபின்டெக் சிட்டி, நாலேஜ் சென்டர், அது மாதிரி ஒவ்வொன்றா நம்ம வந்து ஒரு ஜிசிசி இப்படிலாம் நிறையா வந்து இன்றைக்கி இருக்கக்கூடியதெல்லாம் இருக்குது. அப்புறம் ஏஐ வந்துடுச்சு உங்களுக்கு, அதுக்கான இது இருக்குது. ஆர்என்டி, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டு, இப்படி பல்வேறு துறைகள் வந்து இன்றைக்கி தேவைப்படுது. பழைய மாதிரி வந்து ஒரு நிறுவனம் வந்துச்சு, அது உற்பத்தி பண்ணிச்சு, அதுக்கு போய் வேலைக்கு சேர்ந்தோம், அங்கே கம்பெனி சங்கு ஊதுவாங்க, வேலை முடியும், வேலைக்குள்ளே போயிடுவாங்க, ஷிஃப்ட்டு முடிஞ்சால் இன்னொரு சங்கு ஊதுவாங்க, வெளியில் வருவாங்கங்கிற இது மட்டும் கிடையாது இன்றைக்கி. அதை தாண்டி அதன் தொடர்பாக அதன் சார்ந்து நிறைய நமக்கு தேவைப்படுது. அந்த வகையில் தான் நீங்கள் கேட்ட அந்த நாலேஜ் சிட்டியாக இருக்கட்டும், ஃபின்டெக் சிட்டியாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உருவாக்குறது அப்படிங்கும் பொழுது இங்கே வந்து உங்களுக்கு வெறும் அவங்களுக்கான தொழிலாளர்களை அனுப்புவது மட்டுமல்ல, அந்த அவர்கள் செய்கின்ற அந்த தொழில்களுக்கான தொழில்நுட்பத்தை, அதற்கான அறிவை, அதற்கான ஆராய்ச்சியை மேற்கொண்டு அதை வலுப்படுத்துறது. அப்போ என்ன ஆகும்னா உயர்தர வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் அங்கே போயிட்டு அவங்க சொல்கிற அவங்க என்ன உற்பத்தி பண்ணுறாங்களோ அதுக்கு நம்ம செய்கிறதில்ல. அது வந்து இன்னும் இதை மேம்படுத்துறது எப்படிங்கும் பொழுது அந்த ஆராய்ச்சிக்குள்ளே நீங்கள் ஈடுபடும் பொழுது அது அந்த நிறுவனத்துக்கு பயன்படுறது, அது வந்து அதனுடைய போட்டி நிறுவனங்களை விட மேம்பட்டு அதனுடைய உற்பத்தியை கொடுக்க முடியும், அதோட ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்குங்கும் பொழுது இந்த ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கு என்ன கிடைக்கும்னா உங்களுக்கு சம்பளம் வந்து நல்ல ஊதியம் கிடைக்கக்கூடிய இருக்கும். எப்படி இப்போ நம்ம ஆட்கள் வந்து சிலிக்கான் வேலியில் போய் தமிழ்நாட்டில் இருந்தவங்க அங்கே போய் இருந்து இருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் முக்கிய பொறுப்பில் இருக்காங்கன்னு நம்ம பெருமைப்படுறோம்ல, அதை இங்கேயே இன்னும் கொஞ்சம் காலம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இங்கேயே அது இருக்கும் அப்படிங்க. ஏன்னா பல நிறுவனங்கள் இப்போ இங்கே வந்துடுச்சு.
இப்போ அன்னைக்கு வந்து நம்ம அமெரிக்காவுக்கு போக வேண்டியிருந்தது, இன்றைக்கி அந்த நிறுவனங்கள்லாம் இங்கே வரும்பொழுது அதற்கேற்ற ஆட்களை நாங்கள் கொடுக்குறோம். இதை தான் உங்களுக்கு வந்து அறிவுசார் நகரம் அப்படின்னு நம்ம உருவாக்கும் பொழுது அந்த ஆராய்ச்சிகள் அதற்கான, அதாவது உலகத்தரத்திலான பல்கலைக்கழகங்கள், அதுக்குள்ள சோதனை கூடங்கள், இப்படியான ஒரு கட்டமைப்பை உருவாக்கும் பொழுது அதுக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த நம்முடைய இதில் படிக்கக்கூடிய மாணவர்கள், நம்ம கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள், இப்போ அவங்களுக்கு நம்ம வந்து கல்வியை கொடுத்துரும். ஆனால் வரக்கூடிய நிறுவனம் என்ன மாதிரி நிறுவனம் அப்படின்னு தெரியாது. பொதுவான அதற்கேற்ற ஒரு கல்வியை கொடுத்தாலும் ஸ்பெசிஃபிக்காக இவங்களுக்கு இது வேணும் அப்படின்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவங்கள வந்து நீங்கள் அதுக்கு ட்ரெயின் பண்ணணும். இதுதான் இப்போ நமக்கு வந்து முக்கியமாக ஸ்கில் ட்ரைனிங் அப்படின்னு இருக்குது. அதுக்கு கைடன்ஸ் தமிழ்நாடுன்னு ஒரு நிறுவனம் இருக்குது. டிட்கோ வந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த மாதிரி தொழில் வளர்ச்சியில் புதிய புதிய வாய்ப்புகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத பண்ணுறாங்க. பொதுவாகவே தமிழ்நாடு தொழில்துறை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 4.5 ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா அதனுடைய முதலீடுகளை ஈர்த்தது அப்படிங்கிறதும் சரி, அந்த எவ்வளவு இந்த எம்ஓயுங்கிறாங்களே, புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், அப்படி போடப்படுகிற ஒப்பந்தங்களில் வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வர்றது. இப்போவும் சில பேர்லாம் கேட்பாங்க, இத்தனை லட்சம் கோடிங்கிறீங்க, 10 லட்சம் கோடிங்கிறீங்க, அதுங்கிறீங்க, எங்கே வந்துச்சு அப்படின்னாங்க. 10 லட்சம் கோடிங்கிறது உடனே கையில் வர்றது கிடையாது. 10 லட்சம் கோடி அளவிற்கு முதலீடு செய்வதற்கு அந்த நிறுவனங்கள் தயாராக இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டு மீது நம்பிக்கை வச்சுருக்கு. அப்போ எந்தெந்த நிறுவனங்கள் அந்த இனிஷியல் ஸ்டேஜில் இருக்குது, எது அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கு, அப்போ இடம் வாங்கணும், அந்த இடத்துல தொழில் கட்டமைக்கணும், அப்புறம் அதுக்கான ஆட்களை எடுக்கணும், அப்புறம் உற்பத்தியை பண்ணி அதை வெளியில் கொண்டு போகணும். இதெல்லாம் சீராக அமைஞ்சிருச்சுன்னா அவங்க தொடர்ந்து அதை பண்ணுவாங்க. இப்போ அதுக்கு உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னோம்னா, தூத்துக்குடியில் வின்ஃபாஸ்ட். இப்போ அது இங்கே ரொம்ப முக்கியம்னா, கலைஞர் ஆட்சியை பற்றி நான் சொன்னேன். அப்போ என்னென்னா, நமக்கு முதல்ல வரும்பொழுது வெளிநாட்டு நிறுவனங்கள் வரும்பொழுது அவங்களுக்கு நிறையா அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கணும். அப்போ தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆள் வேணும், அந்த வந்து இப்போ போக்குவரத்து வேணும் அவங்களுக்கு. அதாவது உற்பத்திக்கான மூலப்பொருட்களை கொண்டு வரத்துக்கும், உற்பத்தி செஞ்ச பிறகு அந்த ப்ராடக்டை வெளியில் கொண்டு போகிறதுக்கும் அவங்களுக்கு ஒரு எளிதானதாக இருக்கணும். துறைமுகம்லாம் பக்கத்தில் இருக்கணுங்கிறனால எல்லாமே அவங்க வந்து சென்னையை ஒட்டி தான் இருக்கும். திருவள்ளூர், ஸ்ரீபெரும்புதூர், கும்மிடிப்பூண்டி, இந்த பக்கம் மறைமலை நகர் இப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சென்னை சுற்றி தான் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஆனால் இந்த நிறுவனங்களை தாண்டி, இந்த பகுதிகளை தாண்டி ஒரு பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியை கொண்டு வரணும். அப்போனா பரவலாக்கப்பட்ட வளர்ச்சினா என்ன பண்ணணும், அப்போ வேறு எங்கே துறைமுகம் நமக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தா, தூத்துக்குடி ஓரளவு சென்னைக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய துறைமுகம் தூத்துக்குடி துறைமுகமாக இருக்குது. அப்போ அந்த இடத்துக்கு வின்ஃபாஸ்ட் நிறுவனத்தை இங்கே வருது. அது வந்து வியட்நாமில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள் தயாரிப்பு, மின் வாகன உற்பத்தியில் உலக புகழ்பெற்ற நிறுவனம். அது வந்து முதலீடு செய்யுது. எந்த நேரம் வராங்க, அவங்களோட எம்ஓயு போடும்போது என்ன நிலைமைனா, தூத்துக்குடியில் அந்த வெள்ளம் வந்த நேரம், மிக்ஜாம் புயல் வந்து அதுக்கப்புறம் அந்த பெரிய வெள்ளம் வந்து பேரிடர் நிவாரணத்துலேருந்து ஒரு பைசா கூட கிடைக்காம நம்ம தவிச்சிக்கிட்டு இருந்தேன். அதை நம்ம பார்லிமெண்ட்டில் கேட்டபோது கொடுக்காதீங்கன்னு அதிமுக அதை வந்து பண்ண ஒரு சூழலில், அந்த நேரத்தில் அவங்க வந்து பார்க்குறாங்க எப்படி கட்டமைப்பு இருக்குது. வெள்ளம் எல்லாம் வர்றது எல்லா நாட்டிலையும் இருக்கிறது தான். இப்போ வெள்ளம் என்னமோ தமிழ்நாட்டுக்கு மட்டுமே வர மாதிரி, அது இந்த டிசம்பர் மாதம் வந்துருச்சுன்னா வெள்ளம் வந்துடும்ட்டு சில பேர் காத்துக்கிட்டே இருப்பாங்க, எப்படா வெள்ளம் வரும்னு. அது எல்லா இடத்துலையும் வர்றது தான். நம்ம வியட்நாம்காரன் அந்த நிறுவனத்தை கொண்டு வரும் பொழுது, அப்போ அவங்க இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது நம்ம இன்னொரு விஷயத்தை சொல்கிறோம் அவங்கள்ட்ட. நீங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில், ஏன்னா நாங்கள் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சின்னு கொண்டு வரோம், அதனால தான் சென்னை இல்லாமல் இன்னொரு இடத்துக்கு அதை கொண்டு வந்திருக்கிறோம். நீங்கள் அங்கே பண்ணும் பொழுது இந்த வட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வேலை வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசுடைய ஒரு கோரிக்கை. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க நியாயமாக ஒரு கேள்வி கேட்குது அந்த நிறுவனம், ஏங்க நாங்கள் பரவலாக்கப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் ரெடி, ஏன்னா எங்களுக்கு இந்த பக்கம் தூத்துக்குடி ஹார்பர் இருக்குது, நாங்கள் எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை, நாங்கள் அதை இது பண்ணிக்குவோம். ஆனால் ஆள்னால் எங்கள் இதுக்கு உற்பத்தியை, அது தொழில் தெரிஞ்சவங்க இருக்கணும்ல, அது டெக்னிக்கல் பர்சன்ஸ் வேணும்ல. அது எப்படிங்க நான் வந்து உங்கள் ஊரில் தான் இந்த பகுதியில் தான் எடுக்கணும்னு இருக்கோம், உங்கள் ஸ்டேட்டில் எடுக்கலாம், வேறு ஸ்டேட்டில் இருக்கலாம். எனக்கு வந்து அதுக்கான ஆள் இருந்தால் தானே நான் வந்து உற்பத்தி பண்ண முடியும். நீங்கள் சொல்கிறீங்கிறதுக்காக இங்கே உள்ளவங்களை வாங்கி போட்டுட்டு நான் எப்படிங்க பண்ண முடியும்? ஹியூமன் ரிசோர்ஸை ஜாகிரபிக்கலாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாதுன்றாங்க. ஆமாம், இருக்கா, அதில் எப்படி இருக்க முடியும்னு அவங்க கேட்குறாங்க. ஜாகிரபிக்கல்னால் ஒரு வட்டாரத்தை, அந்த பிளேஸ், பர்டிகுலர் பிளேஸில் எப்படி இருக்க முடியும்னதும். அப்போ சொல்கிறோம், இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி தமிழ்நாடுக்கு மற்ற இடத்துக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன வித்தியாசம்னா, இங்கே எல்லாருமே படித்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க செஞ்சுட்டு போயிடுவாங்கன்னு தான் அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு ஆச்சரியமாகவே இருக்குது.
அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா ஏறத்தாழ வந்து இந்த பாலிடெக்னிக்கில், அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அரசு பாலிடெக்னிக், தனியார் பாலிடெக்னிக், இதுலேருந்து ஒரு 300 பேருக்கு மேலே செலக்ட் பண்ணி நீங்கள் இவங்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுங்க அப்படின்னு செலக்ட் பண்ணுறாங்க. இருபாலினத்திலையும் உள்ளவங்களை கூப்பிட்டு வராங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, நான் முதல்வன் திட்டத்தின் கீழே அதுக்கு வந்து அந்த ஸ்கில் ட்ரைனிங் போகுது. இப்போ வின்ஃபாஸ்ட்டுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு அதில் அந்த டிப்ளமா படிக்கிறவர்கள் என்ன வேலையாக இங்கே பார்க்க வேண்டி இருக்கும், அப்போ அதில் என்னென்ன மாதிரியான இது இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ட்ரைனிங் கொடுத்து ஒரு 200 பேரை செலக்ட் பண்ணுறாங்க. அந்த 200ல் ஏறத்தாழ 110 பேர் கவர்மெண்ட் பாலிடெக்னிக்கில் படித்தாங்க. அப்போ தூத்துக்குடி மாவட்டத்துக்குள்ளேயே கிடச்சிருச்சு அவங்களுக்கு வேலை. இது வின்ஃபாஸ்ட். இப்போ வின்ஃபாஸ்ட்டு உற்பத்தியை தொடங்கி அது வந்து காரு வெளியில் போயிட்டுருக்குது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 2 வீலரும் பண்ணுறேங்கிறாங்க வெஹிக்கிளில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆச்சரியம் இல்லையா? இப்போ உங்களுக்கு வந்து பரவலாக்கப்பட்ட தொழில் வளர்ச்சி அப்படிங்கும் பொழுது முதலீடுகள் அங்கே வருவது மட்டுமல்ல, வேலை வாய்ப்புகளையும் அங்கேயே உருவாக்குறாங்க. இப்போ வந்து நான் லெதர் ஷூ ஃபேக்ட்ரிஸ் வந்து பல இடங்களில் வந்து கொண்டு வந்தாங்க. திண்டிவனம் பக்கம் இருக்குது, ஜெயங்கொண்டம் பக்கம், அப்படிலாம். இப்போ இந்த நிறுவனங்கள் தன்னோட முழு உற்பத்தியை தொடங்கும் பொழுது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கிராமப்புற பெண்கள் அவங்களுக்கு போதும். அதுக்கு வந்து பெரிய படிப்பு தேவையில்லை. ஓரளவு அவங்க ஒரு பள்ளி கல்வியை முடிச்சிருந்தாலும் கூட இந்த ஷூ மேக்கிங்க்கு வந்து நான் லெதர் ஷூ மேக்கிங்க்கு அவங்களோட இதே போதும். அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்துட்டாங்கன்னா இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கிராமத்தில் இருக்க பெண்களுடைய பொருளாதார மேம்பாடு அப்படிங்கிறது, ஒரு தன்னிறைவு அப்படிங்கிறது வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் இதுதான் சொல்கிறேன், ஒரு குளோபலைசேஷனான விஷயங்களை மைக்ரோ லெவலில் கொண்டு போகிறது. நீங்கள் ஒரு டிஃப்ரென்ஸ் சொன்னீங்க, சென்னைக்கும் தூத்துக்குடிக்கும் இடையில இருக்கிற அந்த டிஸ்டன்ஸை பற்றி சொன்னீங்க. அந்த 2012லேருந்து 2021 இந்த காலகட்டத்தில் நான் 10th முடித்து 12th முடித்து காலேஜ் முடித்து வேலைக்கு ரெடியாக இருக்கேன். வேலை தேட ஆரம்பிக்கும்போது அப்போ சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாரும் வெவ்வேறு வேலைகளுக்கு போய் அங்கங்கே செட்டில் ஆகும்போது, எங்கே ஒர்க் பண்ணுற? ஹச்சிஎல்ல ஒர்க் பண்ணுறேன். ஹச்சிஎல் எங்கே இருக்குது? மதுரையில் இருக்குது. ஓ, மதுரையில் இப்படி ஒரு ஐடி கம்பெனி இருக்கா? மதுரையில் எங்கே இருக்குது? மதுரையில் எல்காட்டில் இருக்குது அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். நான் வந்து டிசிஎஸில் ஒர்க் பண்ணுறேன். டிசிஎஸ் எங்கே இருக்குது? அது இங்கே இருக்கிற சென்னையில் சிட்கோவில் இருக்குது. ஓ, அப்போ எங்கே போனாலும் சிப்காட்டு, எல்காட்டு, டைடல் பார்க்கு, சிட்கோ இப்படியான இடங்களில் இருக்கக்கூடிய நிறுவனங்களில் தான் வேலைவாய்ப்பு இருந்தது. அந்த 10 வருஷத்தில், இந்த நடுவில் இருந்த அந்த 10 வருஷத்தில் புதுசாக எதுவும் உருவாக்கப்பட்டது போல் எங்களுக்கு தெரியல. அப்போ தொழில்துறை அமைச்சர் யாருன்னு கூட அந்த துறையை பற்றியே யாருக்கும் பெருசாக தெரியாது. ஆனால் இன்னைக்கு வந்து மோஸ்ட் கான்ட்ரோவர்சியல் மினிஸ்டர், மோஸ்ட் கான்ட்ரோவர்சியல் டிபார்ட்மெண்ட்டாக தொழில்துறை வந்து மாற்றிருக்கிறாங்க. எதிர்கட்சிகள் எந்த விமர்சனம் வச்சாலும் அவங்க முதல்ல வைக்கிற கேள்வியை இப்போ நீங்கள் சொன்ன விளக்கத்தை தான் கேட்குறாங்க. முதலீடு எப்படி வந்துச்சு, என்ன வந்துச்சு அப்படின்றத தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. தொழில்துறையை இவ்வளவு கார்னர் பண்ணுற அவசியம் என்ன? இதுக்கு முன்னாடி அவங்க இந்த தொழில்துறைக்கு இவ்வளவு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்களா? இப்போ என்ன மாற்றங்கள் நடந்திருக்கு? இல்லை, தொழில்துறை எப்பொழுதும் ஃபோக்கஸ் பண்ணுறது உண்டு. நீங்கள் சொன்ன மாதிரி அதை யார் பண்ணுறா என்னன்னெலாம் தெரியாது. அதுக்கான இனிஷியேட் எடுக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதை வந்து கன்வர்ஷன், அதுதான் திரும்பவும் சொன்னேன், எம்ஓயு போட்டுடலாம். அதை கன்வர்ஷன் அப்படிங்கிறதுல தொடர்ந்து வந்து இது பயணிக்கக்கூடியவராக இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய தொழில்துறை அமைச்சர் முனைவர் டிஆர்பி ராஜா வந்து அதில் ரொம்ப, அதாவது முதலமைச்சர் என்ன இலக்கு கொடுத்துருக்காரு, அந்த $1 ட்ரில்லியன் எக்கானமி அப்படிங்கும் பொழுது அது எல்லா துறையும் சேர்ந்தது தான், நாட் ஒன்லி தொழில்துறை. அப்போ தொழில்துறைக்கூட பங்கு அதில் ரொம்ப முக்கியமானது. முதலீடுகளை கொண்டு வர்றது, அதை வந்து உற்பத்தியாக மாற்றுவது, அதன் மூலமாக வேலை வாய்ப்புகளை கிடைக்க செய்வது, இதுதான் உங்களுக்கு கம்ப்ளீட் சர்க்கிளாக இருக்கும். வெறும் வந்து முதலீடு மட்டும் வந்தது அப்படிங்கிறதுனால எதுவும் கிடையாது. சரி, உற்பத்தி மட்டும் நடக்குது, ஆனால் அந்த உற்பத்தினால நமக்கு என்ன லாபம் இருக்குது? நம்ம ஆட்களுக்கு ஏதாவது வேலை கிடைச்சிதா, அல்லது வேறு ஏதாவது அல்லப்பா அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பலன் கிடைச்சிதா அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. எல்லாம் வேலை பார்க்குறவங்களாம் வெளிநாட்டில், வெளி மாநிலங்கள்லேருந்து வந்திருக்காங்க. அதோடைய இதெல்லாம் மேனேஜர்ஸ் எல்லாம் வெளிநாட்டுக்காரங்களாக இருக்காங்க. நமக்கு ஒன்றும் இல்லைங்கிற கைவிரிக்கிற அந்த நிலைமை இருக்கக்கூடாது. அப்போ ஒரு முழுமையானதாக இருக்கணும், பரவலாக இருக்கணும், அங்கங்கே உள்ளவங்களுக்கு கிடைக்கணும்னு இப்போ அவர் கொண்டு வரனால இது கண் முன்னாடி தெரியுது. கன்வர்ஷன் ரேட் ஆகும் பொழுது அப்போ அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, அது வந்து நீங்கள் சொன்னதெல்லாம் வந்துடுச்சா இவ்வளோ. அவர் என்ன பண்ணுறாருன்னா, எங்கே போனாலும் அந்த ஒப்பந்தம் போட்ட நிறுவனத்தை அதோடைய அடுத்த கட்ட நடவடிக்கைக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுறார். இப்போ வந்து சுவிட்சர்லாந்தில் வந்து அந்த இது நடக்கும், தாவோஸில் வந்து ஆண்டுதோறும் அந்த தொழில் இது நடக்கும், சந்திப்பு, முதலீட்டாளர் சந்திப்புன்னு நடக்கும். அங்கே போயிட்டு உட்காந்து பல நாட்டு நிறுவனங்களும் வருவாங்க. அங்கே வந்து ஒரு
கான்வர்சேஷன் எங்கள் இதெல்லாம் எப்படி டெவலப் ஆகிருக்கு, என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு. இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த முறை நடந்தது, அதுக்கு முதல் முறை வந்து பொங்கல் நேரமாக இருந்தனால நம்ம தமிழ்நாடு ஸ்டாலில் வந்து அமைச்சரே வந்து பொங்கல் கிண்டி கொடுத்தார். ஒன்றிய நிதி அமைச்சர் மாதிரி அல்வா கிண்டி கொடுக்கல. இவர் வந்து தமிழர்களுடைய பண்பாட்டுப்படி பொங்கல் செஞ்சு, பொங்கல்னால் நம்ம வர மாதிரி அடுப்புலாம் வைக்க முடியாதுல்ல, அங்கே இருக்கிற அந்த பாத்திரங்களை வச்சு அது பண்ணி கொடுத்தார். அதில் வந்து அட்ராக்டிவாக இருந்துச்சு. அதன் பிறகு இந்த முறை பார்த்திங்கன்னா முக்கியமானது இந்த தடவை நடந்ததில் என்னென்னா, அங்கே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. பிற நாட்டிலேருந்து வந்தவங்கலாம் வந்து டிஸ்கஸ் பண்ணும் பொழுது, இந்தியாவில் தமிழ்நாடு வந்து அதிக அளவில் உமன் ஒர்க் ஃபோர்ஸை கொண்டு இருக்கிற மாநிலமாக இருக்குது. 42-43% இந்தியாவோட மொத்த விமன் ஒர்க் ஃபோர்ஸில் தமிழ்நாடோட அளவு மட்டும் 42-43 இருக்குது. எப்படி இந்த ஒர்க் ஃபோர்ஸை கொண்டு வந்தீங்க அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் இங்கே நடக்குது. அந்த டிஸ்கஷனுக்கு பிறகு ஜப்பான்லேருந்து வந்தவங்க அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் இதுக்கான ஒரு செமினாரே நடத்த போகிறோம். கண்டிப்பாக உங்கள் இதுலேருந்து வந்து ரெப்ரசன்டேட் இங்கே வரணும். சுவிட்சர்லாந்தில் நடக்கிற கான்ஃபரன்ஸில் நம்ம போன இடத்துல ஜப்பானோட நடந்த உரையாடலாம். ஜப்பானோட எல்லா நாடும் எல்லா முக்கியமான நாடுகள்லாம் இருக்குது, ஜப்பான் அதில் இருக்குது. அவங்களுக்கு அது தேவைப்படுது. ஏன்னா அங்கே பெண்கள் உழைக்கக்கூடியவர்கள், ஜப்பான் பெண்கள் வந்து நிறைய நல்லா உழைக்கக்கூடியவங்க இது பண்ண. அப்போ அந்த ஒர்க் ஃபோர்ஸாக எப்படி நம்ம வந்து இண்டஸ்ட்ரியில் அதை வந்து பயன்படுத்திக்கிறதுல, ஏன்னா இது ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஊர் நம்ம ஊர். ஜப்பானும் ட்ரெடிஷ்னலான ஊர்னா கூட அவங்க உழைப்பு வந்து அவங்களுக்கு தொடர்ச்சியாக இருக்குது. இங்கே வந்து எப்படி ஒரு ஸ்டேட் வந்து இப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ இது மாதிரியான ஃபோக்கஸிங்காக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டாக வந்து தமிழ்நாடு இப்போ இருக்குது. அதனால தான் கேள்விகள் நிறையா வருது. இன்னொன்று, இப்போ பொருளாதார ஆய்வறிக்கையை அடுத்துங்க, இப்போ யூனியன் கவர்மெண்ட் கொடுக்குற எக்கனாமிக் சர்வேயாக இருக்கட்டும், அல்லது மற்ற துறைகள் சார்ந்து வெளியிடக்கூடிய புள்ளி விவரங்களாக இருக்கட்டும், நான் சொல்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட்டை சொல்லலை, யூனியன் கவர்மெண்ட்டோட தான் சொல்கிறேன். ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய இதுலையே தமிழ்நாடு வந்து இந்த இதிலெல்லாம் நல்லா இருக்குது அப்படிங்கிற, இப்போ எஜுகேஷனில் நல்லா இருக்குது, ஹெல்த்துக்கு இதில் நல்லா இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப காலமாக இருக்கிறது. டிரான்ஸ்போர்ட்டு, ரோட் டிரான்ஸ்போர்ட்டு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, இதெல்லாம் வந்து மற்ற இதை கம்பேர் பண்ண எப்பொழுதுமே இருக்கும். அண்மை காலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தொழில்லையும் அந்த 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 பேராமீட்டர்ஸ்குள்ளே தொழிலும் வந்துடுச்சு. இது வந்து இந்த அளவுக்கு வர்றதை வந்து அப்போ நீ வெள்ளை அறிக்கை கொடுங்க, அதை கொடுங்க அப்படின்னு கேள்விகள் கேட்பது அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருக்குது. அது என்ன அப்படின்னா, உங்களை நாங்கள் மிஞ்சிட்டோம், நீங்கள் ஒன்றும் பண்ணலை, நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே இவங்க என்ன எடுத்துகிட்டு வருவாங்க, பாருங்கள் ஆந்திராவில் பாருங்கள், அவங்க உங்களை விட அதிகமாக வந்திருக்காங்க, அந்த ஸ்டேட்டை பாருங்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. தமிழ்நாடுங்கிறது வந்து எப்படின்னா, திரும்பவும் நம்ம சொல்கிறது தான், எல்லாத்தையும் வெறும் எவ்வளோ முதலீடு அப்படிங்கிறது மட்டும் கணக்கு கிடையாது. அந்த முதலீடு எங்கே முதலீடு செய்யப்படுது, அது என்ன பலனை தமிழ்நாட்டு மக்களுக்கு தருது அப்படிங்கிற ஒரு பாலிசி நம்மள்கிட்ட இருக்குது. இப்போ மற்ற இப்போ ஆந்திராவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க தெலுங்கானா பிரிஞ்ச பிறகு அவங்களுக்கு தலைநகரமே இல்லை. அப்போ அவங்களுக்கு தலைநகரத்தை உருவாக்கி கொண்டு வர, அப்போ அவங்க என்ன வேணாலும் நான் தரேன், எனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொடுன்னு கேட்கக்கூடிய ஒரு சூழல் அந்த மாநிலத்துக்கு இருக்குது. நம்ம மாநிலத்துக்கு அந்த பிரச்சனைலாம் இல்லை, நம்ம ஏற்கனவே எல்லா கட்டமைப்பும் இருக்குது. எங்கள் மக்களுக்கு வேலையை கொடு, எங்கள் இளைஞர்களுக்கு வேலையை கொடு, எங்கள் மாநிலத்தில் பல்வேறு இடங்கள்லையும் உங்களுக்கான வாய்ப்புகளை நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான். இது வந்து ரொம்ப முக்கியமாக எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ் வரைக்கும் நம்ம வந்து அதில் அது ரொம்ப ஆச்சரியமான இதாக இருந்தது. நான் சமீபத்தில் தமிழ்நாடு அரசு யூனியன் கவர்மெண்ட்டினுடைய அந்த டிபார்ட்மெண்ட்டோட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்திட்டு தமிழ்நாட்டில் ஏரோஸ்பேஸ் தொடர்பான நேவிகேஷன்ஸ் அண்ட் R&D தொடர்பாக தமிழ்நாடு முழுக்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தாங்க. குலசேகரப்பட்டினம் லான்ச் பேட்லேருந்து பல்வேறு விஷயங்களை ஏரோஸ்பேஸ் தொடர்பாக அறிவிச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கான கெப்பாசிட்டி தமிழ்நாடு கவர்மெண்ட்டிட்ட இருக்குதா? ஏன்னா ஏற்கனவே ஒரு பக்கம் நிதிச்சுமை இருக்குது. அந்த டாக்குமெண்ட்டில் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் ஏரோஸ்பேஸ் R&D கட்டி அதில் தமிழர்களை வேலைக்கு வைக்கிற நிறுவனத்துக்கு 3 வருஷத்துக்கு கவர்மெண்ட்டே சம்பளத்தில் 20,000 பங்கெடுத்துக்கிடுது. இவ்வளவு நிதி, இவ்வளவு பெரிய துறை, உலக அளவில் பல நாடுகளே தயங்குற, இந்தியாவே தயங்குற ஒரு துறையாக அது மாறி இருக்குது. அந்த இடத்துல தமிழ்நாடு அரசு இந்த முதலீடு டிட்கோ மூலமாக இருக்கிறது எந்த அளவுக்கு சாத்தியப்படுது? நம்ம வந்து யாராவது விக்கிரவாண்டியில் மாநாடு போடுறாங்க, கரூரில் கூடுறாங்க அப்படின்னா மீடியா வந்து அதை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணிடுவாங்க. அது இயல்பு, நேச்சர், அதுதான் வந்து அதில் என்ன நடக்குதுன்ட்டு. ஆனால் இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்த சூழலில் அக்டோபர் மாதம், நான் செப்டம்பர் மாதத்தை சொல்லலை, செப்டம்பர் மாதம் என்னென்ன தமிழ்நாட்டில் நடந்துச்சு போன செப்டம்பரில் அப்படிங்கிறது, அக்டோபரில் 2வது வாரத்தில் நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் வந்து ஒரு கண்காட்சி நடக்குது. ஏரோஸ்பேஸ் அண்டு இது டிஃபென்ஸ், இது சார்ந்த ஒரு கண்காட்சி நடக்குது. கருத்தரங்கம், கண்காட்சி ரெண்டுமே சேர்ந்த ஒரு இது. டிட்கோ தான் அதை முன்னெடுக்குது. இது ஏரோஸ்பேஸும் அது என்ன டிஃபென்ஸுக்குமான ஒரு
கண்காட்சியை முன்னெடுக்கிறது டிட்கோ, தமிழ்நாடு அரசுடைய தொழில் சார்ந்த அந்த நிறுவனம் தான், கார்ப்பரேஷன் தான் அது வந்து முன்னெடுக்குது. அப்போ இதில் வந்து பல்வேறு நாடுகள் கலந்துக்குது. அமெரிக்கா கலந்துக்குது, பிரிட்டன், ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், இப்படி பல நாடுகள் வந்து அதில் கலந்துக்குது. எனக்கு ஆச்சரியம், இவங்கெல்லாம் வந்து கலந்துக்கிறாங்க, இது சென்னையில் நடக்குது, சீஃப் மினிஸ்டர் தான் அதை வந்து தொடங்கி வைக்கிறார். என்ன பண்ண போகிறாங்க ஏது அப்படிங்கிறப்ப என்னால் அந்த கண்காட்சியை போய் பார்க்கும்பொழுது தான், நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து இந்த ஏரோஸ்பேஸ்க்கான டிஃபென்ஸ் சார்ந்த காம்பனன்ட்ஸ் உற்பத்தி இருக்குல்ல, இப்போ ஒரு டிஃபென்ஸ் சார்ந்த ஒரு ஃப்ளைட் இருக்குது அல்லது ஒரு டொமஸ்டிக் ஃப்ளைட் ஏதோ ஒன்று இருக்குது, அந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கான காம்பனன்ட்ஸை உருவாக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்காங்க. இதை நம்ம வளர்த்து வச்சுருக்கோம். ஒரகடத்தில், திருவள்ளூரில், இங்கெல்லாம் இவங்க இருக்காங்க. அந்த சிறு குறு தொழில் சார்ந்தவர்கள் அவங்க தான் அங்கே வந்து நாங்கள் என்ன உற்பத்தி பண்ணுறோம் என்னன்னு அங்கே வந்து அவங்களுடைய ஸ்டால்ஸ் இருக்குது அந்த ஷோரூமில். இப்போ ஆல்ரெடி அந்த கெப்பாசிட்டி இருக்குது. ஆமாம், அதனுடைய இது இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்தியாவுடன் தொடர்புடைய நாடுகள், ஏன்னா டிஃபென்ஸ் சார்ந்தது, நீங்களாக வந்து ஒரு இதெல்லாம் எடுத்துட முடியாது. அது வந்து யூனியன் கவர்மெண்ட்டுடைய அதிகாரம். அந்த அதிகாரம் அங்கே தான் இருக்கணும்னு நம்ம அப்போலேருந்தே சொல்கிறோம். மாநில சுயாட்சியில் வந்து உங்களுக்கு இருக்க வேண்டிய பாதுகாப்புங்கிறதும் வெளிநாட்டு உறவுங்கிறதும் கரன்சிங்கிறதும் உங்களோடது அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டோம். அப்போ இந்தியாவுடன், இந்திய அரசுடன் தொடர்புடைய அந்த நாடுகள், அதனுடைய நிறுவனங்கள் இங்கே வருது. ஸோ இந்திய அரசுடைய அனுமதியுடன் வரக்கூடிய நிறுவனங்கள், இங்கே இருக்கக்கூடிய நம்ம இஸ்ரோ, டிஃபென்ஸ் சார்ந்த நிறுவனங்கள், அவங்களுடைய பிரதிநிதிகள் எல்லாரும் மூலமாக தான் அது வருது. இப்போ அவங்க வரவங்க இங்கே பார்க்குறாங்க இவங்களுடைய ஸ்டால்ஸில் என்ன இருக்குது இந்த கண்காட்சியில். இதில் அவங்களுக்கு தேவையானது இருந்தால் அந்த நாடுகளுடன் இந்த நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற சிறு குறு தொழில் சார்ந்த நிறுவனங்கள் ஒப்பந்தம் போட முடியும். அப்போ அதோட வளர்ச்சி எப்படி இருக்கும்? அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்றிய அரசு வந்து டிஃபென்ஸ் காரிடார்னு அதை அறிவிச்சதுன்னா அது அறிவிப்போடு நின்றுடக்கூடாது, அதை நாம் தான் வந்து அதை ஒரு இதாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் ஒசூரில், கோயம்புத்தூரில், திருச்சியில் இங்கெல்லாம் வந்து நமக்கு வந்து அதுக்கான ஏற்கனவே அங்கெல்லாம் இருக்குது, சின்ன சின்ன ரிசர்ச் இருக்குது, அதை பெருசாக்கணும் அப்படின்னு தான் நம்ம வந்து இந்த ஏரோஸ்பேஸ்க்கான ஒரு பாலிசியை உருவாக்கி அதன் அடிப்படையில் வந்து இங்கெல்லாம் வந்து இதை கொண்டு வரலாம். இதன் மூலம் இவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்கும். இன்றைக்கி ட்ரோன்லேருந்து எவ்வளவோ இருக்குது அந்த விஷயங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறது. அதுலேருந்து உங்களுக்கு வந்து பெரிய பெரிய ஃப்ளைட் வரைக்கும் அல்லது டிஃபென்ஸுக்கான அந்த வெப்பன்ஸ் வரைக்குமே இருக்குது உங்களுக்கு, அதெல்லாம் எல்லாமே இருக்குது. ஸோ அது சார்ந்த உற்பத்தி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த இடத்துல அது ஒரு இடமா இருக்கக்கூடாது. அது வந்து சென்னை, அந்த பக்கம் திருவள்ளூர், அப்புறம் ஹொசூர், கோயம்புத்தூர் அப்படின்னு திருச்சி, மையமான பகுதி திருச்சி அப்படின்னு பரவலாக அதையும் நம்ம கொண்டு வந்து அதுலேயும் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த R&D அப்படிங்கிறத கொண்டு வரோம். எங்கே இருந்தாலுமே ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஏன்னா நம்ம ஏதோ ஒன்றுத்துக்கு ஆள் அனுப்பணும்னு மட்டும் இருக்கக்கூடாது, அது டெவலப் ஆகிட்டே இருக்கணும், அதுக்கேற்ற ஆய்வுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கணும். அதுதான் இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுன்னு. இப்போ இதை நீங்கள் கொண்டு வரும்பொழுது இந்த டிஃபென்ஸ் காரிடார்னு அந்த இதை வந்து பயன்படுத்தும் பொழுது இன்னொரு கட்ட வளர்ச்சியை தமிழ்நாடு அடையும். ஆக தான் தொழில்துறை சார்ந்து நீங்கள் இந்த பக்கம் வின்ஃபாஸ்ட் மாதிரி நிறுவனங்களும் வருது, அந்த பக்கம் நான் லெதர் ஷூ மேனுஃபேக்சரிங் அந்த மாதிரியும் வருது, சோலார் பவருக்கான நிறுவனங்களும் வருது. இப்படி வந்து டிஃபென்ஸ் சார்ந்ததும் நமக்கு வந்து வரும் பொழுது தமிழ்நாடு வந்து எல்லாவற்றுக்கும் தயாராக இருக்கக்கூடிய மாநிலம், எல்லா திறன்களையும் கொண்டிருக்கின்ற மாநிலம் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப நம்ம அறிவிச்சிட்டே இருக்கோம். இதுக்கு ஒரு தொடர்ச்சியான முயற்சிகளை திராவிட மாடல் அரசின் முதலமைச்சர் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கார். அது அந்த ஒப்பந்தம் என்னாச்சு, அந்த மீட் நடந்துச்சு, அதோட இது என்ன அப்படிங்கிறத அவர் வந்து திரும்ப வந்து ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்கார். அவர் கேள்வி என்ன கேட்பாரோ அதற்கான பதில்களை தொழில்துறை அமைச்சர் வந்து தயாராக வச்சுருக்கார். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கீழே இருக்கிற அந்த துறை அதிகாரிகள், அது சார்ந்த வல்லுநர்கள், அதனுடைய ஒவ்வொரு பிரிவு, இப்போ டிட்கோ இருக்கிற மாதிரி இந்த பக்கம் கைடன்ஸ் தமிழ்நாடு இருக்குது, அப்புறம் அது எதோடு இணைக்கணும், நான் முதல்வர் திட்டம்னா அந்த ஸ்கீம் எந்த டிபார்ட்மெண்ட்டோட இணைஞ்சு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் இணைச்சி இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து கொண்டு வந்துட்டுருக்கோம். இப்போ இந்த டிட்கோ பற்றி இவ்வளோ விஷயம், விண்வெளித்துறை ஆராய்ச்சியில், பாதுகாப்புத்துறையிலிருந்து எல்லா ஒரு
நாலேஜ் பார்க் டெவலப்மெண்ட் டைட்டன் வாட்சில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனமாக இருந்தது. இன்றைக்கி விண்வெளி துறையில் R&D வரைக்கும். அதாவது கலைஞர் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து இந்த தொழில் கட்டமைப்புக்கு அவர் பண்ண ஒவ்வொன்றுமே வந்து அன்றைய நிலையில் என்ன இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அவர் தொலைநோக்காக தான் பார்த்தார். இல்லைன்னா ஒசூரை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? அதுக்கு முன்னே வந்து ஒசூர்னா இங்கே அது கர்நாடகா நினச்சிருந்தவங்க நிறைய பேர். ஏன் அங்கே வந்து அந்த இது பண்ணார்? பெங்களூர் வளர்ந்துக்கிட்டு இருக்குது, அது ஒரு மாநிலத்தின் தலைநகரம். இப்போ நீங்கள் அங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் இதில் வந்து பெல் இருக்குது, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அங்கே இருக்குது, ஏரோநாட்டிக்கலில் HAL இருக்குது அங்கே. அப்போ இந்த மாதிரி வந்து அது வந்து எல்லாத்துக்குமான ஒரு ஹப்பாக மாறிட்டு இருக்கும் பொழுது அதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் நமக்கு இருந்துச்சுன்னா இந்த கனெக்டிவிட்டி இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கே ஒரு பெரிய நிறுவனம் இருக்குன்னா அதுக்கு MSME வேணும்ல, அது வந்து ஒசூர்லேருந்து கிடைக்கும்ல. அந்த இதுதான் நீங்கள் ஒரு தொலைநோக்கு பார்வை அந்த இடத்துல ஒன்று போடு, நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன அப்படின்னா அவ்வளவு நம்ம வளர்ச்சி பெற்றாலும் நமக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கிடைக்குதா, கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்குதானா, அது இன்னமும் நம்ம போராடிக்கிட்டு தான் இருக்கோம். காரணம் ஒசூரில் ஒரு ஏர்போர்ட் கேட்குறோம், அதுக்கு வந்து இன்னும் ஒப்புதல் வர மாட்டேங்குது. அதை தான் கேட்க வந்தேன். ஏரோஸ்பேஸ் அண்டு டிஃபென்ஸ் துறையில் R&D செய்கிறதுக்கு நம்ம சொந்த முயற்சியில் நம்ம ஈடுபட்டிருக்கோம். இன்னொரு பக்கம் ஒசூரில் ஏர்போர்ட்டுக்காக நம்ம இப்போ வரைக்கும் தொடர்ந்து போராடி காத்துக்கிட்டே இருக்கிறோம். இப்போ இதில் இந்த மாநில உரிமைகள் தொடர்பான விவகாரம் என்ன ரோல் ப்ளே பண்ணுது? இதில் வந்து மாநில உரிமைகள் சார்ந்து எப்படின்னா நம்ம என்னென்னா ஒரு தன்னிறைவோடு நம்ம இருக்கிறனால நீங்கள் கேட்குற மாதிரியே இதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும், விளைவு எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரிகிறனால சில விஷயங்கள் நாமளே அதை கொடுத்து அது முதலீடுகளை கொண்டு வரோம். அப்போ வந்து உனக்கு நிலம் வேணுமா, அந்த நிலம் தரோம், வாட்டர் ரிசோர்ஸ் என்ன இருக்குது அதை தரோம், அடுத்த ஒர்க் ஃபோர்ஸ் அது மெயினாக வந்து மேன் பவர் அதை வந்து நம்ம கொடுக்குறோம், அதுக்கான ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்குறோம், நாம் வந்து அதை ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு கொடுக்குறோம். இதே வந்து இன்னும் வந்து நமக்கு வந்து இன்னும் நிறைய இன்னும் ஒரு 2-3 ஏர்போர்ட் அந்த மாதிரி இருக்கக்கூடியது, அது மாதிரி இருக்கிற ஹார்பர் இன்னும் நல்லா நமக்கு வந்து நல்லா பண்ணி கொடுப்பேன். நாகப்பட்டினம் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது நமக்கு. ஒன்றும் கடலூர்லாம் ஒரு காலத்தில் பிரிட்டிஷ் காலத்துலலாம் இது ஹார்பராக இருந்தது தான் இங்கெல்லாம் வந்து. இப்போ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பண்ணலாம். உங்களுக்கு வந்து உளுந்தூர்பேட்டைக்கு பக்கத்தில் மதியனூர்னு ஒரு கிராமம் இருக்குது. அங்கே வந்து பிரிட்டிஷ் வந்து வேர்ல்டு வார் டயத்தில் ஒரு ஏர்போர்ட் வச்சுருக்காங்க. இப்போ ரன்வே இருக்குது அங்கே. மதியனூர்னு 3 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தான் அங்கே. நீங்கள் உளுந்தூர்பேட்டை டோல் இருக்குல்ல, அந்த டோல்லேருந்து லெஃப்ட்டில் போனீங்கன்னா வரும் அந்த மதியனூர்னு. சென்னையிலேருந்து உளுந்தூர்பேட்டை போகும்பொழுது லெஃப்ட்டில் போனோம்னா மதியனூர்னு. அங்கே வந்து இன்னமும் இருக்குது அந்த சிமெண்ட்டோட போடப்பட்ட அந்த ரன்வேயே இருக்குது. இப்போ அது வந்து இன்றைக்கி விழுப்புரத்தை சுற்றி இன்றைக்கி இண்டஸ்ட்ரியெலாம் வந்துகிட்டு இருக்கிற நேரத்தில், திண்டிவனத்துலலாம் வந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் நீங்கள் அதை கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா அது ஒரு இது மாதிரி பண்ணிங்கன்னா இண்டஸ்ட்ரி லெவலுக்கு பயன்படும். நான் ஒன்றும் பொது போக்குவரத்து மக்கள்லாம் கிளம்பி அங்கேருந்து மதியனூர்லேருந்து நேராக மலேசியா போயிடுவாங்க. தூத்துக்குடியில் இருக்கிற மாதிரியான ஒரு ஏர்போர்ட், எல்லாரும் அக்சஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஏர்போர்ட்டாக தான் ரெடி பண்ணணும். ஆமாம், இப்போ தூத்துக்குடி ஓரளவு டெவலப் பண்ணியிருக்காங்க, ரொம்ப போராடி இப்போ தான் அது அந்த இடத்துக்கே வந்திருக்குது. ஸோ இது மாதிரி நீங்கள் இனிஷியேட் பண்ணால் தான் முடியும். இப்போ நீங்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு நாங்கள் இவ்வளோ கொடுத்துருக்கோம், டபுள் இன்ஜின் சர்க்காரில் வந்து இவ்வளோ கொடுத்துருக்கோம் ஏர்போர்ட் அப்படிங்கிறீங்க. ஆனால் என்ன அங்கே வளர்ச்சி இருக்குதுன்னு கேட்டால் நம்மளுக்கு இருக்கிற மாதிரி பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி இருக்கா? கிடையாது. ஆனால் தமிழ்நாடு வந்து நீங்கள் சிங்கிள் என்ஜின் தான். ஆனால் இது ஒரு நீங்கள் கொடுக்குற, அதாவது ஒன்றிய அரசு கொடுக்குற புள்ளி விவரங்களே தமிழ்நாடு எல்லாத்துலேயும் உயர்ந்து நிற்குது. அதுதான் சொல்கிறேன், நம்ம மாநில உரிமைகளுக்கான போராட்டத்தோடு தான் நடக்குது. அதனால தான் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் அப்படின்னு சொல்கிறது. அது தொழில்துறைக்கும் பொருந்தும். நேற்று சுதந்திர இந்திய வரலாற்றில் முதல் முறையாக ஞாயிற்றுக்கிழமை பட்ஜெட் வாசித்திருக்கிறார்கள். அல்வா கிண்டி வழக்கம் போல் வாசித்த பட்ஜெட் தான். நம்மக்கிட்ட இவ்வளவு எதிர்பார்ப்புகள் இருக்குது, இவ்வளோ விஷயங்களில் தமிழ்நாடு தன்னுடைய சொந்த முயற்சியில் இவ்வளோ விஷயங்களை செஞ்சிட்ருக்கு. ஒன்றிய அரசினுடைய பங்காக அல்லது ஒன்றிய அரசினுடைய உதவிக்கரத்தை நீட்டும் வகையில் அந்த பட்ஜெட்டில் ஏதாவது இடம்பெற்றிருக்கா? அது தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்ன மாதிரி ஏமாற்றம் 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 இதுதான் இருக்குது. நம்ம கேட்குற நமக்கான நிதியை கொடுங்க தான் கேட்குறோம். நம்ம ஒன்றும் பெருசாக கூட கேட்கல. நம்ம கேட்கின்ற புதிய வாய்ப்புகள், புதிய திட்டங்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம், அது நிச்சயமாக அவங்க செய்யணும். அதை தாண்டி நம்ம கேட்டது வந்து இப்போ வந்து நம்ம இந்த கல்வி நிதி வந்து அப்படியே நிறுத்தி வச்சுருக்கீங்க. நீங்கள் வந்து தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கணும், அந்த மும்மொழி பாடத்திட்டம் வந்தால் தான் அப்படின்னு சொல்கிறது மாநில உரிமைகள் மீதான ஒரு தாக்குதல் தான். அடுத்து வந்து இப்போ முதலமைச்சர் சுட்டி காட்டியிருக்க மாதிரி இந்த ஜல்ஜீவன் திட்டம் அப்படின்னு இருக்கும், குடிநீர் வழங்குறது தான், வீட்டுகளுக்கு குடிநீர் வழங்குறது. நம்ம வந்து
அந்த திட்டம் ஒன்றிய அரசின் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்துகிற மாநிலங்களில் தமிழ்நாடு. ஏன்னா நம்ம அவார்டு வாங்கியிருக்கோம்ல. நம்ம அவார்டு வாங்குறது ஏன் வாங்குறோன்னா, நீ இப்போ தானே வீட்டுக்கு தண்ணி கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணுற. நாங்கள் 70லேயே குழா போட்டு வீடு வீடாக தண்ணி கொடுக்கறது, கூட்டு குடிநீர் திட்டங்கள், வீட்டுக்கு பைப்பு, ஒவ்வொரு கிராமத்துலேயும் இந்த மேல்நிலை தொட்டி கட்டி அதில் வந்து பாதுகாக்கப்பட்ட குடிநீரை வச்சு, அப்போல்லாம் வந்து இந்த குளோரின் பவுடரு இதெல்லாம் போடுவாங்க. அப்போதைக்கு அதுதான் உங்களுக்கு இதாக இருக்குது. அதன் மூலமாக குழாய்களில் வீடுகளுக்கு தண்ணீர், கிராமப்புறங்களுக்கு தண்ணீர், இந்த பம்பு போடுவாங்களே அந்த மாதிரியான இதெல்லாம் போட்டு கீழேருந்து தண்ணி எடுக்கிறதுன்னு எல்லாருக்குமான அந்த வசதிகளை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாநிலம். இந்த கட்டமைப்பு தண்ணிக்காக அலைய வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது நம்ம எப்பொழுதுமே ஒரு இதாக இருக்கும். இத்தனைக்கும் நமக்கு வந்து ஒரு நம்மள்ட்டே உற்பத்தி ஆகி நம்மள்ட்டே ஓடுற ஆறுலாம் கிடையாது. பாலாறு ஆந்திராட்ட போய் நிற்கிறோம், காவிரிக்கு கர்நாடகாட்ட நிற்கிறோம், வைகைக்கு முல்லைப்பெரியாறில் கேரளாட்ட நிற்கிறோம். அப்படியான ஒரு மாநிலமாக நாம் இருந்தாலும் இயற்கையின் அமைப்பின்படி மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பிறகான சூழலின்படி அப்படி இருந்தாலும் கூட நாம் வந்து தண்ணீர் மின்சாரம் இரண்டையும் கிராமப்புறம் வரைக்கும் 1970லேயே கொண்டு போய் சேர்த்த மாட்டோம். அந்த கொண்டு போன காலகட்டத்தில் பெரிய தண்ணீர் பஞ்சம், மழை வந்து போதுமான அளவுக்கு இல்லை, நீர்நிலைகளில் போதுமான அளவுக்கு நீர்பிடிப்பு இல்லாத ஒரு காலகட்டத்தில் இவ்வளவும் நடந்திருக்கு. இவ்வளவையும் நம்ம பண்ணியிருக்கோம். தண்ணீர்னு ஒரு படமே எடுத்தார் பாலச்சந்தர். அதோட இதே ஒரு கிராமம் வந்து தண்ணி இல்லாமல் தவிச்சுது அப்படிங்கிறது தான் ஒரு கதையாக அது வந்து கோமல் சாமிநாதனுடைய நாடகத்தை அவர் பண்ணார். அது வந்து இப்படி ஒரு கிராமம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு அது வந்து யோசனை இருந்துச்சு. ஏன்னா பெரும்பாலான கிராமங்களுக்கு நம்ம வந்து அப்போவே கொடுத்துட்டோம். நம்ம ஒரு தண்ணி இல்லைன்னா அந்த கிராமம் எப்படி இருக்கும், அதோட அரசியல் சூழல் எப்படி இருக்குங்கிறது அது ஒரு கோணம். அந்த இதை நம்ம அன்றைக்கு இருந்த அரசியல் சூழலில் அது ஒரு கோணம். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஜல்ஜீவன் திட்டம் நமக்கு தமிழர்களுக்கு புரிகிற மாதிரி ஏதாவது பேர் இருக்கா? ஒரு திட்டத்துக்கும் வைக்க மாட்டாங்க. எல்லாமே வடமொழி பெயர்கள் தான், ஹிந்தி அல்லது சான்ஸ்கிரிட் தான் எல்லா திட்டங்களுக்கும். மத்திய அரசு ஒன்றிய அரசு வைக்கிற திட்டங்கள் எல்லாத்துக்கும் இருந்துட்டு போகுது. பேர் ஏதோ வச்சுட்டு போய் எங்களுக்கு தண்ணி வந்தால் போதும் அப்படிங்கிறது தான். அந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திய மாநிலம் வந்து தமிழ்நாடு. இப்போ அதுக்குள்ள நிதி அதுக்கும் மொத்தமாக குறைச்சிருக்காங்க. இந்த மகாத்மா காந்தி பேரில் இருந்த 100 நாள் வேலை திட்டம், அது விக்சித் பாரத் ராம்ஜின்னு ஏதோ கொண்டு வந்து அது வந்து இப்போ பார்த்திங்கன்னா 125 நாள் வேலை கொடுப்பேன்னு சொல்லிட்டு அதுக்கு எவ்வளோடா ஒதுக்கியிருக்காங்கன்னா, போன தடவை ஒதுக்கினதை விட 11% தான் கூட ஒதுக்கியிருக்காங்க. இப்போ அந்த நிதி போதுமானதா? நீங்கள் சொல்கிற மாதிரி 125 நாளைக்கு அதுக்கு கொடுக்க முடியுமா? அப்போ அந்த சுமையை மாநில அரசுகள் மேலே தான் ஏற்றுறீங்க. அப்போ இந்த திட்டத்தை காலி பண்ணுறது, ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு வருகின்ற நல்ல திட்டங்களை, ஒன்றிய அரசு கொடுத்துருக்கிற திட்டங்களை, நல்ல திட்டங்களை நம்ம செயல்படுத்திட்டு வர்றதுக்கு நீங்கள் வந்து நிதி கொடுக்க மாட்டேங்கிற. புதிய திட்டம் எங்கே இருக்க போகுது? ஏற்கனவே ஒரு தடவை பிரதமர் வந்து கொடியேற்றிட்டு சுதந்திர தினத்தில் நான் வந்து உழவர் சந்தையை கொண்டு வர போகிறேன், மெடிக்ளைம் இது கொண்டு வர போகிறேன், இதெல்லாம் கலைஞர் பீரியட்லேயே இங்கே கொண்டு வந்தாச்சு. இப்போ தான் வந்து பெண்களுக்கு விடுதி கட்டித்தரப்போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இங்கே தோழி விடுதின்னு நம்ம ஏற்கனவே ஆரம்பித்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு நல்ல விஷயங்கள் எல்லா பக்கமும் போகிறத வந்து குறை சொல்லலை, அது வரட்டும். ஆனால் நல்ல திட்டங்களை, முன்னோடியான திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்துகிற ஒரு மாநிலத்துக்கு தேவையான நிதியை வழங்குவதிலும் திட்டங்களை வழங்குவதிலும் அதுவும் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த நிதியமைச்சர் காஞ்சிபுரம் பட்டு புடவை கட்டிட்டு வந்து பட்ஜெட்டை வாசித்தாங்க அப்படின்னா அதுக்காக வந்து பட்ஜெட்டில் என்ன இருக்குன்னு தான் பார்க்கணுமே தவிர, காஞ்சிபுரம் பட்டு புடவை கட்டுறதுனால வந்து அந்த மாதிரி அதில் இருக்கிற ஜரிகை மாதிரி மின்னணும்ல, உங்களுக்கு ஒரு பளபளப்பாவது இருக்கணும்ல, எதுவுமே இல்லையே கடைசியாக. அந்த மாதிரியான ஒரு பட்ஜெட்டாக ஏமாற்றக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக தான் தொடர்ந்து இருக்குது. குறைஞ்சபட்சம் என்னென்னா, தேர்தல் வருது, இதுக்காகவாவது ஏதாவது 2 அறிவிப்பாங்க. ஏன்னா டபுள் இன்ஜின் சர்க்கார் வரணும்னு சொல்கிறாங்களே, நம்ம அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. இங்கே வந்து இந்த பட்ஜெட் வந்து பட்ஜெட்டில் காட்டப்பட்டிருக்கின்ற அந்த வஞ்சகம் என்பது தமிழ்நாட்டின் தேர்தல் முடிவு எப்படி இருக்கும் என்பதையும் காட்டக்கூடியதாக இருக்கிறது. தொலைநோக்கு பட்ஜெட்னு சொல்லுவாங்க. இது வந்து தேர்தலை பற்றிய அந்த முடிவுகளை தொலைநோக்குடன் அறிவிக்கக்கூடிய பட்ஜெட்டாக இருக்குது. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. இவ்வளோ நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.